விதி வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக புதன்கிழமை இரவு முதல் ஆரம்பித்த இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 24 மணி நேரமும் பெய்யாமல் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க தடை நீடிக்கப்பட்டுள்ளது. மணிமுத்தாறு அருவியில் தற்போது தண்ணீர் பொங்கி பெருகி வரும் காட்சியைத்தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தென் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வரும் நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொடுமுடியாறு அணை நீர்மட்டம் 3 நாளில் 20 அடி அதிகரித்துள்ளது. தலையணை மற்றும் நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி மணிமுத்தாறு அருவியில் குளிப்பதற்கு தடை தொடர்ந்து நீடிக்கிறது. இயற்கை காட்சிகளாக அந்த தண்ணீர் பொங்கி பாய்ந்து வரும் காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். மணிமுத்தாறு அணைக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால், அருவிக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊருக்கு வந்த பொதுமக்கள் மிகுந்த மன வருத்தம் அடைந்தனர் என்றே கூற வேண்டும். 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணை நீர்மட்டம் இன்று மேலும் 1.5 அடி உயர்ந்து 90 அடியை நெருங்கியுள்ளது. சேர்வலாறு அணை நீர்மட்டம் மேலும் 2 அடி உயர்ந்து 104 அடியை கடந்துள்ளது. 118 அடி அணை கொண்ட மணிமுத்தாறு அருவியிலிருந்து வரும் தண்ணீரானது மணிமுத்தாறு அணைக்கு செல்லும். அந்த அணையின் நீர் இருப்பு 1 அடி உயர்ந்து 95 அடியை நெருங்கியுள்ளது. மற்றும் தலையணை பகுதியான திருக்குறுங்குடி பகுதியில் 52.50 அடி கொண்ட கொடுமுடியாறு அணை நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 20 அடி உயர்ந்துள்ளது. மிக மிக குறிப்பிடத்தக்கது. இன்றைய நிலவரைப்படி அணை நீர்மட்டம் 41 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 191 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் பாபநாச அணைக்கும் கிட்டத்தட்ட 1100 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இது தவிர இன்று காலை நேற்று முழுவதும் மழை இல்லாத நிலையில் இன்று காலை 3:30 மணி அளவில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ய ஆரம்பித்தது. வடக்கன்குளம் பகுதியில் பெய்த மழையின் காரணமாக வாய்க்கால்களில் நீர் செல்வது போல வடக்கன்குளம் ஊரின் தெருக்களுக்குள் நீர் செல்வதை நம்மால் காண முடிந்தது. கடுமையான வெள்ளப்பெருக்கு என்று கூறிவிட முடியாது. சாலைகளில் ஓடும் தண்ணீர் வீடுகள் நிறைந்த தெருக்களுக்குள்ளுக்கும் ஓடுவதை நம்மால் காண முடிந்தது. மேலும் நெல்லை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று பிற்பகலில் இருந்தே மழை சற்று குறைந்தது. இன்று காலை முதலே வானம் மேகமூட்டமாக காட்சி அளிக்கிறது. அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. வடக்கன்குளம் பகுதியில் கால்வாயில் நீர் ஓடுவது போல தெருக்களில் ஓடும் தண்ணீர் காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். நேற்று முன்தினம் இந்த வடக்கன்குளம் பகுதியில் உள்ள மகேந்திரகிரியில் கிட்டத்தட்ட 112 மில்லிமீட்டர், அதாவது 11 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் அப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் ராதாபுரம் வடக்கன்குளம் பகுதியை ஓரளவு வறட்சி பகுதி என்று கூறுவார்கள். ஆனால் இந்த வடகிழக்கு பருவமழையில் வடக்கன்குளம் ராதாபுரம் பகுதி நல்ல மழை பெய்து நல்ல மழை பெற்று வருகிறது என்றே கூற வேண்டும். ரிதி, இது தவிர மாவட்டத்தின் கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம் போன்ற அனைத்து பகுதிகளிலுமே விட்டு விட்டு நல்ல மழை பெய்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் இரா சுகுமார் சற்று முன் சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசும்போது மாவட்டத்தின் அணை நிலவரம், பொது சுகாதாரம், பொதுமக்களுக்கான எச்சரிக்கை, வானிலை மைய அறிவிப்பு அனைத்தும் தீவிரமாக மாவட்ட நிர்வாகத்தினால் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அனைத்து மழைக்கால ஏற்பாடுகளுடன் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அச்சமடைய வேண்டாம். எந்த சூழ்நிலையும் தயாரிக்கும் நிலையில் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் தயாராக இருப்பதாக மேலும் டாக்டர் சுகுமார் கலெக்டர் தெரிவித்தார். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை அவர்களும் அனைத்து சூழ்நிலையும் தயாராக இருப்பதாகவும் எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளும் வகையில் இருப்பதாகவும் டீன் டாக்டர் ரேவதி பாலன் தெரிவித்தார். 24 மணி நேரமும் அனைத்து டாக்டர்களும், செவிலியர்களும், சுகாதார பணியாளர்களும் பணியில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து சுகாதார நிலையங்களும் அலர்ட்டாக இருப்பதாகவும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு சுகாதார குறைவு ஏற்பட்டாலும் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு வரலாம் என கலெக்டர் சுகுமாரும் மாவட்டத்தின் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் விஜய் சந்திரனும் சத்தியம் தொலைக்காட்சியிடம் பிரத்யேகமாக தெரிவித்தனர். எது எப்படி இருந்தாலும் தீபாவளியை கொண்டாட இருக்கும் சூழ்நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் விட்டு விட்டு மழை பெய்வது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். தீபாவளியும் களை கட்ட தொடங்கி இருக்கிறது. இதுவே திருநெல்வேலி மாநகரம் மற்றும் மாவட்டத்தில் தற்போது இருக்கும் மழை மற்றும் இதர நிலவரங்கள். ரிதி, தொடர்ந்து செய்திகளையும் தகவல்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ரிதி.